This is Ratna. இது உங்கள் Study with Destiny YouTube channel. இன்னைக்கு நம்ம ஜூலை மந்த்ல நடந்த current affairs top 50 current affairs என்ன அப்படிங்கறத பாப்போம். வாங்க பார்க்கலாம். First question, Science and Tech. இந்தியாவின் முதல் தனியாரால் உருவாக்கப்பட்ட சுற்றுப்பாதை ராக்கெட் எது? Which is India's first privately developed orbital rocket. So answer is Vikram 1. So C is the answer. So first இந்தியாவுல பிரைவேட்டா டெவலப் பண்ணக்கூடிய suborbital ராக்கெட்ங்கிறது Vikram. So யார் இத டெவலப் பண்ணா அப்படினா Skyroot Aerospace. So இந்தியாவுல இது யூனிகார்ன் இண்டஸ்ட்ரியாவும் இருக்கு. So யூனிகார்ன். So Vikram S அப்படிங்கறத ஆல்ரெடி 2022ல முதல் தனியார் சப்பார்பிட்டல் ராக்கெட்ட நம்ம ஏவி அதுல என்ன பண்ணிருக்கோம் சக்சஸ்ஃபுல்லா வின் பண்ணிருக்கோம். சோ இது பேர் என்ன அப்படினா மிஷன் ஆகமன். இந்த சோதனை பண்ணதுக்கு பேர் என்ன அப்படினா மிஷன் ஆகமன். சோ ஏவுதளம் எங்க அப்படினா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர். சோ ஆந்திர பிரதேசல இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டாவுல அமைந்துள்ள சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர். சோ ரீசன்ட் நியூஸ் இந்தியாவுல முதல் விண்வெளி துறை யூனிகார்ன். சோ யூனிகார்ன் அப்படினா 1 பில்லியன் வர்த் இருக்கக்கூடிய கம்பெனியை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா யூனிகார்ன் சொல்லுவோம். சோ அதுல Skyroot Aerospace இப்ப பார்த்தோம் இல்லையா விக்ரம் வந்து டெவலப் பண்ண பிரைவேட் இண்டஸ்ட்ரி Skyroot Aerospace. சோ உலகோட முதல் ஆப்டோசார் செயற்கைக்கோள்ங்கிறது திருஷ்டி. சோ ஆப்டோசார் அப்படிங்கிறது ஆப்டோ பிளஸ் சார். ஆப்டோ அப்படினா கேமராவை சொல்றது, சார் அப்படினா சிந்தெடிக் அப்பர்ச்சர் ரேடார். சோ டைப் ஆஃப் ரேடார ஆப்டோசார்ங்கிறது திருஷ்டி. நெக்ஸ்ட் இந்தியாவின் முதல் சுற்றுப்பாதை தரவு மைய செயற்கைக்கோள் பாத்ஃபைண்டர். சோ வடிவமைப்பு யார் வடிவமைச்சா அப்படினா பிக்சல். சோ மனித வரலாற்றுல விண்வெளியில தொலைதூரம் பயணித்து சாதனை பண்ண ஒரு மிஷன் என்ன அப்படினா ஆர்டிமிஸ் 2. நெக்ஸ்ட் ககன் என்பது எந்த வகை வழிகாட்டி அமைப்பாகும்? ககன் is a type of which navigation system? So answer is satellite based augmentation system. So satellites பேஸ் பண்ணி நம்ம விமானத்தோட கிராஷ் ஆகாம தடுக்கிறதுக்கான ஒரு சிஸ்டமை பயன்படுத்துறதா. சோ நமக்கு சேட்டலைட் நம்ம ஸ்பேஸ்ல ஃபிக்ஸ் பண்ணிடுது. சோ அது மூலமா நமக்கு டவர் வந்து ரிசீவ் ஆகும் என்னென்ன பிளேன் போகுது அப்படிங்கிறது. சோ அது நமக்கு ஃளைட்டுக்கு டைரக்டா கொடுக்கிறது மூலமா இந்த நமக்கு பிளேன் கிராஷ் ஆகுதுங்கறத நம்மளால தவிர்க்க முடியும். சோ ககன் சேட்டலைட் பேஸ்ட் ஆகுமெண்டேஷன் சிஸ்டம். சோ உருவாக்கம் இஸ்ரோ அண்ட் இந்தியாவோட விமான நிலைய ஆணையம் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. சோ நோக்கம் என்ன அப்படின்னா அமெரிக்காவின் ஜிபிஎஸ் சிக்னல்களின் துல்லியத்தை மேம்படுத்தி விமான போக்குவரத்தின் பாதுகாப்பு. சோ ஏர் ஸ்பேஸ்ல நம்ம டிராபிக் இல்லாம சேஃப்டியை என்ஷூர் பண்றதுக்கான ஒரு சிஸ்டம். சோ இதுல நமக்கு ஜிபிஎஸ் பயன்படுத்துறோம். ஜிபிஎஸ் அப்படிங்கிறது USA ஓட நேவிகேஷன் சிஸ்டம். ஓகேவா? சோ இந்தியாவுக்கு ஓன் நேவிகேஷன் சிஸ்டம் இருக்கா அப்படினா இருக்கு. பட் ஆனா நம்ம இதுல என்ன யூஸ் பண்றோம் அப்படினா GPS. நெக்ஸ்ட் GPS L1 L2 விண்வெளியில உள்ள அமெரிக்க GPS செயற்கைக்கோள்ல இருந்து சிக்னலை பெற்று நமக்கு ஜியோ எர்த் ஆர்பிட்ல கூட 1 2 3 அந்த அமைப்பிற்கான சிக்னலை இஸ்ரோ ஏவி உள்ள புவி நிலை செயற்கைக்கோள் ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் ரிசீவ் ஆகும். சோ இத நம்ம மேம்படுத்தப்பட்ட சோ அக்யூரசி அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமா இத நம்ம யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் FGRA வலைதளம் மற்றும் EOCI ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் அட்டையை அறிமுகப்படுத்தியவர் யார்? Who recently launched the FGRA portal and EOCI card? Overseas Indians card. So answer is Amit Shah. C is the answer. So India's Home Minister Amit Shah தான் நமக்கு FGRA வலைதளமான and EOCI card கொடுத்தது. So நமக்கு இது மூலமா FGRA போர்ட்டல் மூலமா என்ன பண்ணலாம் அப்படினா Foreign Contribution Regulation Act. So will strengthen the monitoring of the foreign donation financial contributions sent to India, particularly those suspected being used for unlawful and desirable purpose. என்ன சொல்றாங்க? இப்ப FCRA ஆக்ட் மூலமாக என்ன பண்ண முடியும்னா வெளிநாடுகளில் இருந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இல்லையா இந்தியால இருக்கக்கூடிய NGOவோ இல்ல இந்தியால இருக்கக்கூடிய அதர் இண்டிவிஜுவலோ. சோ நம்ம இத ஆக்டை யூஸ் பண்ணி அந்த ஃபண்ட் எதுக்காக செயல்படுது அந்த ஃபண்டோட நோக்கம் என்ன அது கரெக்ட்டா தான் இந்தியாவுல நம்ம பயன்படுத்தி இருக்கோமா அந்த டொனேஷன் அப்படிங்கறதை என்ஷூர் பண்றதுக்கான ஒரு போர்ட்டல் தான் FCRA. அண்ட் EOCI கார்டு அதாவது எலக்ட்ரானிக்கா இருக்கக்கூடிய OCI கார்டு மூலமா more than 5 million OCI card holders are expected to benefit from the new EOCI system. So இது மூலமா நமக்கு overseas Indians இந்த கார்டை வாங்கிக்கலாம். Next fourth question,
பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் புகார்களை பதிவு செய்ய தொடங்கப்பட்ட இணையதளம் எது? So which portal was launched to register complaints of sexual harassment against a woman at workplace? So answer is CBOX portal. So E-Shram portal ங்கிறது unorganized workersக்கான social security ensure பண்றதுக்கான ஒரு portal. So unorganized workers அப்படினா உங்களுக்கு ஆல்ரெடி பென்ஷன் ஸ்கீம் இல்ல, social security இல்ல அப்படினா so நார்மலா வேலை பார்ப்பாங்க இல்லையா, so அவங்களுக்கான portal. So உங்களுக்கு welfare ஸ்கீமை கொண்டு வருது. போஷன் ட்ராக்கர் அப்படிங்கிறது நமக்கு நியூட்ரிஷன் செக்யூரிட்டியை என்ஷூர் பண்ற ஒரு ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு ட்ராக்கர். ஓகே, சிபாக்ஸ் இணையதளம்ங்கிறது ஆகஸ்ட் 29, 2024 தொடங்கப்பட்டது. அமைச்சகம் பார்த்தோம் அப்படின்னா மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். ஸோ அப்ஜெக்டிவ், ஸோ உமனை வந்து அவங்களோட என்னென்ன இஷ்யூ ஃபேஸ் பண்றாங்க ஒர்க் பிளேஸ்ல, ஸோ அதை புகார் பண்றதுக்கான ஒரு ஃபெசிலிட்டியை ஏற்படுத்தக்கூடியது அந்த சிபாக்ஸ் போர்ட்டல். ஸோ இதுல எந்த சட்டம் இதுல வந்து இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா, so investigated under the BOSH Act, so Sexual Harassment of Women at Workplace Prevention Prohibition Redressal Act 2013. இந்த ஆக்ட் கீழ என்ன ஆகும் அப்படின்னா இத அப்ளை ஆகும். so applicable to establishment with 10 or more employees. so எந்த இடத்துல ஒர்க் பிளேஸ்ல 10 மேற்பட்ட எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த சிபாக்ஸ் போர்ட்டல்ங்கறத எஸ்டாப்லிஷ் பண்ணணும். so recent news, அரசு துறைகள் மீதான குறைகளை தெரிவிக்க தொடங்கப்பட்ட ஏஐ உரையாடல் தளம் இது. சோ சமாதான் தீதி முக அங்கீகார தொழில்நுட்பம் மூலம் விமான நிலையங்களில் பயணிகளின் அடையாளத்தை காகிதமில்லா முறையில் விரைவாக பாதுகாக்க சரிபார்க்கிறதுக்கான செயலி டிஜி யாத்ரா செயலி. நெக்ஸ்ட், பிரசாச 2.0 டிஜிட்டல் தளத்தை அறிமுகப்படுத்திய அமைப்பு NCERT. Next, fifth question, ஆரோக்கிய சேது 2.0 தற்போது எவ்வாறு புதுப்பிக்கப்பட்டுள்ளது? ஆரோக்கிய சேது 2.0 been updated. Answer is B. தனிப்பட்ட மருத்துவ பதிவுகள் மற்றும் மருத்துவ சேவைகளுக்கான ஒற்றை எண்மைதளம், a unified digital platform for personal health recorded and healthcare services. so ஆரோக்கிய சேது 2.0 அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சோ நமக்கு ஹாஸ்பிடல்ஸ்லாம் போறாங்க இல்லையா, சோ மருத்துவம் சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத அந்த ஒரே இடத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். சோ ஆரோக்கிய சேது 2.0 மக்கள் தங்களின் தனிப்பட்ட மருத்துவ சிகிச்சை பதிவுகளை பராமரிக்கவும் மருத்துவ சேவைகளை பெறுவதற்கான ஒற்றை எண்மதளம் தான் இந்த ஆரோக்கிய சேது 2.0. இப்ப ரீசெண்டா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரினியூ பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட், ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் திட்டம். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் திட்டத்தோட இந்த ஆரோக்கிய சேது 2.0 என்ன பண்ணிருக்காங்கன்னா இணைச்சிருக்காங்க. மருத்துவ ஆவணங்கள் சேமிப்பு டிஜிட்டல் முறையில நம்ம ஆவணங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சோ இதுல குடும்ப உடல்நல மேலாண்மை, ஸ்மார்ட் வாட்ச் இணைப்பு, அவசர கால உதவி, அதாவது மருத்துவமனை, இரத்த வங்கிகள் மற்றும் அவசர ஆம்புலன்ஸ் வசதி, காப்பீட்டு விவரங்கள், மருந்து நினைவூட்டல் வசதி எல்லாமே இந்த ஆரோக்கிய சேது 2.0ல ஃபெசிலிட்டேட் பண்ணிருக்காங்க. Sixth question, அமெரிக்காவிற்கு பிறகு மறுபயன்பாட்டு ராக்கெட் சோதனையில் எந்த ஆண்டு வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளது? After the United States, which country has successfully conducted a reusable rocket test? Answer is first one USA, second one is China. So USA ஓட எலான் மஸ்க் கம்பெனியான SpaceX-க்கு அடுத்து இப்ப சைனாவுல ரீயூஸ் பண்றதுக்கான ஒரு ராக்கெட் சிஸ்டம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இதுல யூஸ் பண்ண லிக்விட் சிஸ்டம் பார்த்தோம், லிக்விட்னா ப்ரொபல்லன்ட் பார்த்தோம் அப்படின்னா திரவ எரிபொருள், யூசஸ் லிக்விட் ஃபியூல். சோ இதுல நம்ம ராக்கெட்டை ஆல்ரெடி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா எகைன் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஹியர் நம்ம ரீயூசபிள் ராக்கெட் ஒரு தடவை ஸ்பேஸ்க்கு அனுப்பிட்டா கூட அது ரிட்டர்ன் வந்தோம்னா எகைன் அந்த ராக்கெட்டை யூஸ் பண்ணலாம். சோ அந்த மாதிரி சிஸ்டமை இப்ப சைனா டெவலப் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட், ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். 7th question, துர்கா வாகினி பெண்களுக்கான புதிய சிறப்பு இருசக்கர வாகன ரோந்து படையை எந்த மாநில அரசு தொடங்கியது? So which state government launched the new women only special two-wheeler patrol unit Durga Vahini? So Durga Vahini, answer is மேற்கு வங்கம், வெஸ்ட் பெங்கால் இஸ் த ஆன்சர். துர்கா வாகினிங்கிற ஒரு ஸ்கீமை டெவலப் பண்ணது. ஸோ நமக்கு இந்த மாதிரி ரோந்து பணிகளை செயல்படுறதுக்கான பெண்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு ஸ்கீம் தான்
துர்கவாகினி மேற்கு வங்காளம் தொடங்கியிருக்காங்க. ஸோ சிவப்பு மற்றும் இளஞ்சிவப்பு நிற இருசக்கர வாகனங்கள் வழங்கப்பட்டிருக்கும். அண்ட் சீருடை இளஞ்சிவப்பு நிற சீருடைகள். ஸோ பொது இடங்கள்ல பெண்களுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆனாங்க அப்படின்னா ஸோ அவங்கள ஹெல்ப் பண்றதுக்காக பாதுகாக்கிறதுக்கான ஒரு அமைப்பு தான் இந்த ஸ்கீம். ரீசன்ட் நியூஸ். ஸோ பெண்களுக்கான இலவச அரசு பேருந்து பயண வசதி கேரளால பிரியதர்ஷினிங்கிற பேர்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நாட்டின் மிகப்பெரிய குவாண்டம் மற்றும் ஏஐ கண்டுபிடிப்பு மையம் இந்தியாவில் அமராவதி. ஸோ அன்னதாதா சுகிபாவா பிஎம் கிஷான் திட்டம் 2025 கொண்டு வரப்பட்டிருக்கு. நாட்டின் 6வது முழு கல்வியறிவு பெற்ற மாநிலமாக இருக்கிறது உத்தரகாண்ட் மாநிலம். ஸோ இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் துறை தங்க சுரங்க திட்டம் ஜோனகிரி தங்க சுரங்க திட்டம். And next, 8th one. இந்தியாவில் அதிக புவிசார் குறியீடு GI tax கொண்ட மாநிலம் இது. Which state has the highest number of geographical indication tag? So GI tagங்கிறது 10 yearsக்கு செல்லுபடியாகும். ஸோ இதுல எந்த மாநிலம் அதிகமாக வாங்கியிருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். இப்ப ரீசெண்டா மேற்கு வங்காளம் 23 புதிய புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. அண்ட் மொத்த GI குறியீடு 59 இந்தியாவில் 3வது இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா உத்தரப்பிரதேசம். செகண்ட்ல இருக்கக்கூடியது தமிழ்நாடு 76 GI டேக் ப்ராடக்ட் இருக்கு. நெக்ஸ்ட் 1999ஆம் ஆண்டின் பொருட்களின் புவியியல் குறியீடுகள். ஸோ GI டேக் பதிவு மற்றும் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் புவியியல் குறியீட்டின் பதிவு செய்த நாளிலிருந்து 10 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும். ஸோ ஆக்ட் என்ன அப்படின்னா ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் ஆஃப் குட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1999. ஸோ 10 இயர்ஸ்க்கு இதில் பதிவு பண்ணாங்க அப்படின்னா செல்லுபடியாகும். நெக்ஸ்ட் 9th கொஸ்டின். எந்த மாநிலத்தின் போர்ஜுலு சதுப்பு நிலம் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? Which state Borjuli mangroves have been declared a biodiversity heritage site? Answer is Assam. So Borjuli சதுப்பு நிலம் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அஸ்ஸாம் மாநிலம் சோனித்பூர் மாவட்டம். சோ காட்டுநல் ஒரிசா ருஃபி போஹோன் வளரும் முக்கிய பகுதியாக இருக்கு. இதை நம்ம பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டா ரீசெண்டா அறிவிக்கப்பட்டிருக்கு. சோ எதுக்காக பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டை அறிவிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி பல உயிர்கள் தாவரங்கள் விலங்குகள் போன்ற உயிர்களை பாதுகாக்கிறதுக்காகவும் அந்த இடத்தை கன்சர்வ் பண்றதுக்காகவும் தான். சோ இது எந்த ஆக்ட் கீழே அப்படின்னா பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002 and the state government notifies biodiversity heritage site in consultation with the local body. சோ நமக்கு யார் நேஷனல் கவர்மெண்டா ஸ்டேட் கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்றதா பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் under the biological diversity act 2002. சோ இதுல இன்வால்வ் ஆகி இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்டல் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி, தேசிய பல்லுயிர் ஆணையம் அண்ட் சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம். ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. ஸோ பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டை நமக்கு தேர்வு செஞ்சு அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுக்கான மாநில அரசுக்கு ஆலோசனையா வழங்குகிறது. 10th கொஸ்டின். பெண் விவசாயிகளுக்கான சட்டம் இயற்றிய இந்தியாவின் முதல் மாநிலம் எது? Which is the first state in India to enact a law for women farmers? Answer is Maharashtra. மகாராஷ்டிரா மாநிலத்துல தான் பெண் விவசாயிகளுக்கான சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. சோ பெண்களுக்கு பெண் விவசாயி சான்றிதழ் ஒரு சர்டிபிகேட்டை கொடுக்கிறது அரசின் நலத்திட்டங்கள் சலுகைகளை எளிதாக பெறுவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துறது. சோ பாலின சமத்துவத்தை மேம்படுத்துறதுக்காக ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை என்ஷூர் பண்றது. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 5. நெக்ஸ்ட் 2026 சர்வதேச பெண் விவசாயிகளின் ஆண்டு நமக்கு 2026. இப்போ 2026ங்கிறது நமக்கு சர்வதேச பெண் விவசாயிகளின் ஆண்டு. சோ நமக்கு கருப்பொருள் தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எம்பவர்டு உமன் டிரான்ஸ்ஃபார்மிங் அக்ரி ஃபுட் சிஸ்டம். சோ வேளாண் துறையில கிராமப்புற பெண்களோட பங்களிப்பு 73%ஆகவும் ஆண்களின் பங்களிப்பு 47%ஆகவும் இருக்கிறது. நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ். 11th கொஸ்டின். நீர் எழில் பள்ளி திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? வாட் இஸ் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் தி நீர் எழில் பள்ளி ஸ்கீம்?
So நமக்கு answer is B. கழிவு நீரை சுத்திகரித்து மறுபயன்பாடு செய்தல், treatment and reuse of waste water. So நமக்கு ஸ்கூல்ல இருக்கக்கூடிய வேஸ்ட் வாட்டரை ரீயூஸ் பண்ணி அதை நம்ம என்ன பண்றோம், கழிவு நீரை சுத்திகரிச்சு அதை கொண்டு வந்து சேமிச்சு பள்ளி தோட்டத்துக்கும் அண்ட் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ண நிலத்தடி நீர் உயர்வுக்கும் காரணமாக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல முதற்கட்டமா 5 பள்ளிகள்ல, அரசு பள்ளிகள்ல தொடங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 12th one. HPV தடுப்பூசி திட்டம் முக்கிய நோக்கம் என்ன? What is the main objective of the HPV vaccination program? So HPV ஓட முக்கியமான ப்ரோக்ராம்ங்கிறது வளரிளம் சிறுமிகளின் கருப்பை வாய் புற்றுநோயில் இருந்து பாதுகாப்பது. So தமிழ்நாட்டுல இதுவரை 91,748 பள்ளி மாணவர்கள்ல HPV தடுப்பூசிங்கிறது போடப்பட்டிருக்கு. எதுக்காக அப்படின்னா, எதை தடுக்கிறதுக்கு அப்படின்னா, கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி திட்டத்துக்கு கீழே. ஸோ கருப்பை வாய் புற்றுநோயை தடுக்கிறதுக்காக ஜனவரி 27, 2026 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஸோ ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். ஸோ HPVங்கிறது ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ், வைரஸோட நேம். இந்த நோய்க்கான முக்கியமான புற்றுநோய் காரணமான வைரஸ் HPV. நோக்கம் கருப்பை வாய் புற்றுநோயிலிருந்து வளரிளம் சிறுமிகளை பாதுகாக்கிறது. ஸோ இதுக்கான தகுதி பயனாளிகள் பார்த்தோம் அப்படின்னா 9 to 14 years உள்ள ஃபீமேல் கேர்ள் சைல்டுக்கு உள்ளது. நெக்ஸ்ட் தடுப்பூசி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல பயிலக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு 2 தவணை முறையில போடக்கூடியது. சோ முந்தைய அரசு 38 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. முதல் முறையாக தமிழ்நாட்டுல திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர், தருமபுரியில இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. சோ நம்ம நேஷன் வைடா 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு இலவசமாக HPV தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை 2026 பிப்ரவரி 28 பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வச்சிருக்காரு. இத்திட்டத்தின் கீழ் மத்திய அரசு தமிழகத்துக்கு 6 லட்சம் தடுப்பூசி வழங்கப்படுது. And next question 13th one. So தாயுமானவர் திட்டம் யாருக்காக செயல்படுத்தப்படுகிறது? For whom is the தாயுமானவர் scheme implemented? Answer is C. முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், senior citizens and differently abled personsக்காக தொடங்கப்பட்டதா இந்த தாயுமானவர் திட்டம். So August 12, 2025 கொண்டு வரப்பட்டது. தமிழ்நாடு அரசு தாயுமானவர் வீடு தேடி ரேஷன் வழங்கும் திட்டம். 60 வயசுல இருந்து நமக்கு இருக்கிற மக்களுக்கு ரேஷன் பொருட்களை கொண்டு போய் கொடுக்கிறது. சோ கைம்பெண்களுக்கு விரிவாக்கம் செய்ய இந்த திட்டம்ங்கிறது திட்டமிடப்பட்டுள்ளது. ரீசன்ட் நியூஸ். ஃபர்ஸ்ட் ஒன், தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் தமிழ்நாடோட ஸ்கீம் செப்டம்பர் 15, 2026. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை ஜூன் 9, 2026 தொடங்கப்பட்டது. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 6 முதல் 8 விரிவாக்கம் பண்ணப்பட்டது செப்டம்பர் 17. சுகாதாரமான உணவு வீதிகள் திட்டமும் தொடங்கப்பட்டுள்ளது. 14வது கேள்வி, புவிசார் குறியீடு பெற்றுள்ள பாலாகார் பாரம்பரிய படகுகள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவை? Which state is home to the GI tagged Balakar traditional boats? Answer is மேற்கு வங்கம். வெஸ்ட் பெங்காலோடைய இந்த ட்ரெடிஷனல் போட்டை தான் GI tag வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இது 600 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு போட்டு. 17ஆம் நூற்றாண்டுல போர்த்துகீசிய கொள்ளையர்கள் பயன்படுத்தியது, போர்த்துகீசியர்களோட சம்பந்தப்பட்டது. ஸோ பாலாகார் படகு சிறப்பம்சம், ஸோ நமக்கு நீண்ட ஆயுட்காலம் கொடுக்கக்கூடியது அண்ட் இப்போ இன்னமும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு போட்டா இருக்கு. நெக்ஸ்ட், ஹூக்ளி மாவட்டம் மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடியதா இந்த பாலாகார் பாரம்பரிய படகு. 600 ஆண்டுகளுக்கு பழமையானது. அதே மாதிரி பிரதம மந்திரி விஸ்வகர்மா திட்டத்தின் மூலம் படகு தயாரிப்பாளர்களுக்கு பயன். ஸோ PM விஸ்வகர்மா ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு மூலமா பயன்பெறுவாங்க. ஸோ ரீசன்ட் நியூஸ், GI குறியீடு தேஸ்பூர் லிச்சி அசாம் மாநிலத்தை சேர்ந்தது. அண்ட் திரிபுராவின் சரிந்தா பாரம்பரிய இசைக்கருவிகளுக்கு GI அங்கீகாரம் வழங்கப்பட்டது. ஸோ அசாமில் இருக்கக்கூடிய 4 பொருட்களுக்கு GI அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. கர்பி ஆங்க்லாங் கைத்தறி பொருட்கள், அசாம் பிஹு பெப்பா பாரம்பரிய இசைக்கருவி, மூங்கில் கைவினை பொருட்கள், பாக் சில்பா தியோரி கைத்தறி பொருட்கள், இதெல்லாமே அசாம்ல இருக்கக்கூடிய பொருட்களுக்கு வழங்கப்பட்டது. நெக்ஸ்ட் क्वेश्चन 15th one, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மீதான
மீதான வன்கொடுமைகளை கண்காணிக்க யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது? Under whose leadership has a committee been constituted to monitor atrocities against scheduled caste and scheduled tribes? Answer is Vijay. So ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மீதான வன்கொடுமைகளை கண்காணிக்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையின் கீழே குழு அமைக்கப்பட்டுள்ளது. உறுப்பினர்கள் அமைச்சர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? 8. அதே மாதிரி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா 37. அமைச்சர்கள் 8 பேர், அந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 37 பேர் இதுல மெம்பரா இருப்பாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन 16th one. அம்மா மினி கிளினிக் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? The Amma Mini Clinic scheme launched. Answer is 2020. B is the answer. So Amma Mini Clinic திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. So தமிழ்நாடு அரசு மூலம் செயல்படுத்தப்பட உள்ளதா இந்த திட்டம். So நோக்கம் என்ன அப்படின்னா பாவர்ட்டி, அதாவது ஏழை மக்களுக்கு மாலை நேர மருத்துவ ஆலோசனையை வழங்குவது. அறிவித்தவர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜே.ஜி. அருண்ராஜ். இந்த திட்டம் 2020 அதிமுக ஆட்சியில தொடங்கப்பட்டது. அரசு மருத்துவ சேவைகளை மக்களுக்கு எளிதாக கொண்டு போய் அவங்கள சேர்க்க வைக்கணும். சோ அதுக்காக தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. ரீசன்ட் நியூஸ். ஃபர்ஸ்ட் ஒன், பயறு வகைகளில் தன்னிறைவுக்கான இயக்கம் 2025, மக்களை தேடி மருத்துவ திட்டம் 2021லையும், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 2022ல தொடங்கப்பட்டது. 6ல இருந்து 8 என்ன பண்ணிருக்காங்கன்னா விரிவாக்கம் கொண்டு வந்திருக்காங்க. தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் செப்டம்பர் 15ல லான்ச் பண்ணப்பட்டது. நெக்ஸ்ட் 17th क्वेश्चन. 15 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு சமூக ஊடக தடை விதித்த முதல் ஐரோப்பிய நாடு எது? Which is the first European Union country to ban social media for children under the age of 15? Answer is France. France தான். So ஆஸ்திரேலியா, யூகே மாதிரி பிரான்ஸ் நம்ம என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 15 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு சைல்டுலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, மெயினா சோஷியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய யூனியனில் இத்தகைய சட்டத்தை கொண்டு வந்த முதல் நாடா எது இருக்கு அப்படின்னா பிரான்ஸ் நாடு இருக்கு. நெக்ஸ்ட், மேல்நிலை பள்ளிகளில் கைபேசி பயன்பாட்டிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி புதிய கல்வியாண்டு செப்டம்பர் முதல் இது அமலுக்கு வரும். ஸோ என்னென்னலாம் எக்ஸப்ஷன் இருக்கு அப்படின்னா கல்வி, அறிவியல் மற்றும் தகவல் சார்ந்த இணையதளங்களை யூஸ் பண்ணிக்கலாம். ரீசன்ட் நியூஸ். ஆஸ்திரேலியா 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான சமூக ஊடக பயன்படுத்தலை தடை விதிச்சிருக்காங்க. ஸோ பிரேசில், மலேசியா, இந்தியா போன்ற நாடுகளும் இதுல இருக்காங்க. ஸோ இந்தியாவுல கர்நாடகா மாநிலம் அது ரொம்ப ஸ்பெசிபிக். நெக்ஸ்ட் டிஃபென்ஸ்ல. ஸோ விக்ரம் ஒன் ராக்கெட் நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்தோம் இல்லையா, எந்த நிறுவனத்தின் வடிவமைக்கப்பட்டது அப்படின்னா ஸோ ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் யூனிகார்ன் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா நமக்கு கொண்டு வந்தது. ஸோ இந்த திட்டத்தோட பேர் என்ன அப்படின்னா ஆகமன் திட்டம். விக்ரம் சாராபாய் நினைவாக விக்ரம்ங்கிற பேர்ல இந்த ராக்கெட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரைவேட் இண்டஸ்ட்ரி லான்ச் பண்ணது. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பிரைவேட் ஸ்பேஸ்ல வந்தது. 480 கிலோ எடை சுமந்து செல்லக்கூடிய விக்ரம் எஸ் ராக்கெட் 2028ல சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணியிருக்கோம். ரீசன்ட் நியூஸ். சாயம் தளத்தின் முதல் தரை சோதனையை நடத்தினது யார் அப்படின்னா இஸ்ரோ. ஐஎன்எஸ்எஸ் ஸ்ரீகாந்த் தல்வார் வகை ஸ்டெல்த் பிரிகேட் போர்க்கப்பல் ஐஎன்எஸ் ஸ்ரீகாந்த். ஐஎன்எஸ் சன்சோதக் கப்பலை கட்டிய நிறுவனம் கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் கொல்கத்தா. 19th क्वेश्चन. முப்படைகளின் செயல்பாட்டு திறனை மேம்படுத்த பாதுகாப்பு அமைச்சகம் எத்தனை கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்ய ஒப்புதல் அளித்துள்ளது? The Ministry of Defence approved the procurement of defence equipment worth how many crore rupees to enhance the operational capacity of the armed forces? Answer is C. 52,000 crore. ஸோ நமக்கு பாதுகாப்பு அமைச்சகம் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி முப்படைகளோட செயல்பாட்டு திறனை மேம்படுத்த நமக்கு 52,000 கோடி மதிப்பை ஒதுக்கி இருக்காங்க ராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்ய.
ஸோ ஆகாஷ் தரம்ங்கிறது எதிரி நாட்டு ட்ரோன்களை ரேடியோ மற்றும் ரேடார் அலைகள் மூலம் கண்டறிஞ்சு நமது வீரர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு மின்னணு போர் அமைப்பு தான் ஆகாஷ் தரங். நெக்ஸ்ட் சிறிய ரக ஏவுகணை பீரங்கி பாதுகாப்பு. இந்திய கடற்படையில பார்த்தோம் அப்படின்னா நவீன கன்னிவெடி, கடற்படை ட்ரோன்கள், நிலப்பரப்பு சோதனை மையம் இதை நம்ம கொண்டு வர்றதுக்கும், இந்திய விமானப்படையில புதிய வசதிகளை ஏற்படுத்துறதுக்கும், அந்த சூரிய சக்தி கொண்ட ஆளில்லா விமானத்தை ஏற்படுத்துறதுக்குமாக இந்த அமௌண்ட்ங்கிறது இந்த ஃபண்டை ஒதுக்கியிருக்காங்க. 20th question, which flag 2026 பன்னாட்டு விமானப்படை பயிற்சி எங்கு நடைபெற்றது? Where was the multinational air force exercise which flag 2026 held? Answer is Australia. So ஆஸ்திரேலியால தான் நமக்கு இந்த which flagங்கிறது நடந்திருக்கு. So July 20 to August 7 இந்த which flag exercise நடந்திருக்கு. பன்னாட்டு விமான படை பயிற்சி. So ராயல் ஆஸ்திரேலியா விமானப்படைகள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, once in 2 years. இந்திய விமானப்படை ரஃபேல் பல்நோக்கு போர் விமானங்கள் இதில் செயல்பட்டிருக்கு. இந்தியாவில இருந்து ரஃபேல், C-17 குளோபாமாஸ்டர் 2 மற்றும் IL-78 வானில் எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் போர் தளவாட ஆதரவை வழங்குகிறது. ஸோ நமக்கு C-7 குளோபாமாஸ்டர் 3ங்கிறது அண்ட் IL-78 ஏர் டு ஏர் ரீஃபியூல் பண்றதுக்கான ஏர்கிராஃப்டை ரீஃபியூல் பண்றதுக்கான ஏர்கிராஃப்ட். ஸோ இந்தியாவுக்கு முன்னாடி 2018, 22, 24 பதிப்புல பங்கேற்பு செஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, சுரக்ஷித் மாத்ருத்வ ஆஸ்வாசன் சுமன் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? When was the சுரக்ஷித் மாத்ருத்வ ஆஸ்வாசன் சுமன் ஸ்கீம் launched? Answer is C. October 10, 2019 தான் லான்ச் பண்ணப்பட்டது. So சுமன் திட்ட வரைபடம் 2030. So 2030க்குள்ள தாய் மற்றும் சேய் இறப்புகளை தடுக்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் சுமன் திட்டம். So சுரக்ஷித் மாத்ருத்வ ஆஸ்வாசன் 2019 அக்டோபர் 10 லான்ச் பண்ணிருக்கோம். உயர்தர மருத்துவ சேவையை வழங்கக்கூடிய தேசிய உத்தியா இது இருக்கு. So மத்திய சுகாதாரமற்ற குடும்ப நல அமைச்சகம் மினிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் இம்ப்ளிமெண்ட்ஸ் தி ப்ரோக்ராம். So sustainable development goal by 2030 குள்ள அச்சீவ் பண்ணுது. மொத்தம் 17 கோல்ஸ் நமக்கு SDG ல இருக்கு. So நோக்கம் அப்படினா தாய் இறப்பு விகிதத்தை மதர்ஸ் இறக்குறத நம்ம கம்மி பண்ணணும். So 1 லட்சம் பிறப்புகளுக்கு 70க்கும் குறைவாக குறைக்கணும். less than 70 per 1 lakh mothers. Next இலக்குகள் பூஜ்ஜிய மகப்பேறு மற்றும் குழந்தை இறப்பு, உலகளாவிய பிரசவத்திற்கு முந்தைய பராமரிப்பு மற்றும் முழுமையான நோய் தடுப்பை உறுதி பண்றதுக்காகவும், அதிக பாதிப்புக்குள்ளான 13 மாநிலங்கள்ல உள்ள 130 மாவட்டங்கள்ல இந்த திட்டம்ங்கிறது செயல்படுத்தப்படுது. 130 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல செயல்படுத்தப்படுது. நெக்ஸ்ட் क्वेश्चन 22, நலம் TN என்ற இணையதள சேவையை தொடங்கி வைத்தவர் யார்? Who launched the new நலம் TN website? Answer is Vijay. So நலம் இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கார்ப்பரேட்டுகள் மற்றும் பொதுமக்கள் என்ன நன்கொடையாளர்கள் தங்களது பங்களிப்பை மருத்துவமனைகளுக்கு வழங்கக்கூடிய ஒரு திட்டமா இது அமைந்துள்ளது. இது முதலமைச்சர் விஜய் தொடங்கப்பட்ட திட்டம். நெக்ஸ்ட் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் ரீசன்ட் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா 2021ல தொடங்கப்பட்டது. அமைச்சகம் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் ஒவ்வொரு குடிமகனும் டிஜிட்டல் சுகாதார அடையாள எண் பெறுவதற்கான ஒரு ஸ்கீம் தான் இது ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன். ஸோ ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட். ஸோ இதனோட நோக்கம் என்ன அப்படின்னா ஒரே டிஜிட்டல் சுகாதார கணக்கில் அனைத்து மருத்துவ பதிவுகளை சேமிக்கிறது. நெக்ஸ்ட் இ-சஞ்சீவனி ஸ்கீம். ஸோ ஹெல்த் ரிலேட்டடா இருக்கக்கூடிய போர்ட்டல்ஸ் பார்த்தோம்னா இ-சஞ்சீவனி தொடங்கினது சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம். ஸோ மினிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். நோக்கம் டு ப்ரொவைட் டெலிமெடிசன் ஆன்லைன் டாக்டர் கன்சல்டேஷன் சர்வீஸை அக்ராஸ் இந்தியா கொடுக்கிறது. நெக்ஸ்ட் ஸ்கீம் ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர். ஸோ முன்னாள் பேர் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் சென்டர், ஸோ வெல்னஸ் சென்டர். நோக்கம் பார்த்தோம் அப்படின்னா முதன்மை சுகாதார சேவைகளை கிராமப்புற மக்களுக்கு வழங்குறது. நெக்ஸ்ட் ஹெல்த் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அடுத்த போர்ட்டல் யூ-வின் போர்ட்டல். நோக்கம் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான தடுப்பூசி பதிவுகள்ல டிஜிட்டல் முறையில மெயின்டைன் பண்றது, பராமரித்தல். 6th one இந்தியா இருக்கக்கூடிய மிஷன் இந்திரா தனுஷ். நோக்கம் குழந்தைகள் மற்றும்
கர்ப்பிணி பெண்களுக்கு தடுப்பூசி. ஸோ தடுப்பூசி வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் மிஷன் இந்திரா தனுஷ். ஸோ நமக்கு ஹெல்த்ல என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்கீமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன், அதுல நமக்கு ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கவுண்ட், இ சஞ்சீவனி, ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர், யூவின் போர்ட்டல் அண்ட் மிஷன் இந்திரா தனுஷ். நெக்ஸ்ட் 23rd உடான் திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது? The உடான் scheme is implemented under which ministry? So answer பார்த்தோம் அப்படின்னா fourth question PLI production linked incentive என்ற திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? In which year was the production linked incentive PLI scheme launched? 2020 is the answer. So இந்த திட்டத்தின்படி உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை PLI திட்டம் 14 துறைக்கு வழங்கப்பட்டது. ஸோ 2020ல தொடங்கப்பட்டது. இது என்ன ஸ்கீம் அப்படின்னா, ஸோ அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்கீம். ஸோ இது மூலமா ஈர்க்கப்பட்ட முதலீடு 2.40 lakhs crore, உருவாக்கப்பட்ட வேலை வாய்ப்பு 14.15 lakhs ஜாப் வந்து ஜெனரேட் பண்ணியிருக்கோம். ரீசன்ட் நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதமர் ஸ்வாநிதி திட்டம் தொடங்கப்பட்ட நாள் பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 2020. ஜல்ஜீவன் திட்டம் எந்த ஆண்டு வரை நீட்டிப்பு? 2028. ஆயுஷ்மான் பாரத் BMJY திட்டத்தில் இணைந்த 36வது மாநிலம் மேற்கு வங்கமா இருக்கு. பிரதமரின் கிஷான் சம்மான் நிதி தொடங்கப்பட்ட நாள் பார்த்தோம்னா பிப்ரவரி 24, 2019. உடான் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2016. பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம் 2014. பிரதமரின் இலவச உணவு தானிய திட்டம்ங்கிறது பிரதம மந்திரி கரிய கல்யாண் அன்னா யோஜனா ஸ்கீம் கீழ வரக்கூடியதா இலவச உணவு தானிய திட்டம், பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்னா யோஜனா. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் 25th கொஸ்டின் இந்திய ராணுவத்தின் 31வது தலைமை தளபதி யார்? Who is the 31st chief of the Indian Army? Answer is B. General Dheeraj Sheth. நெக்ஸ்ட் சோ இந்தியாவோட 31வது தலைமை தளபதியா ஜெனரல் தீரஜ் சேத் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ராணுவ துணை தலைமை தளபதியாக பணியாற்றியவர் சக்ரா கார்பஸ் படைப்பிரிவு ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையில முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்காங்க. 30வது ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவிவேதி ஓய்வு பெற்றதை தொடர்ந்து நம்ம 31வதா நமக்கு ஜெனரல் தீரஜ் சேத் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. 26th question தற்போதைய இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் யார்? Who is the current foreign secretary of India? Answer is A. Vikram Misri is the answer. So இந்திய வெளியுறவு செயலாளரா விக்ரம் மிஸ்ரி அவருடைய பதவி காலத்தை மத்திய அரசு மேலும் ஓராண்டுக்கு நீடிச்சிருக்காங்க. 1989ல பேட்ச், so 1989th batch Vikram Misri, so IFS officer. Recent news இந்திய ராணுவத்தின் அடுத்த தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் தீரஜ் சேத் தேர்வு. இந்திய கடற்படையின் புதிய தளபதி கிருஷ்ணா சுவாமிநாதன். நாட்டின் முப்படைகளோட புதிய தளபதி யார் அப்படின்னா NS ராஜா சுப்ரமணி. தமிழக காவல்துறையின் 34வது தலைமை இயக்குனர் யார் அப்படின்னா மகேஷ் குமார் அகர்வால். இந்தியா செமிகண்டக்டர் இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது? When was the Indian Semiconductor Mission launched? Answer is B. டிசம்பர் 2021ல லான்ச் பண்ணதுதான் செமிகண்டக்டர் மிஷன்ஸ். சோ இந்தியாவோட செமிகண்டக்டர் இயக்கம் டிசம்பர்ல நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். சோ மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மினிஸ்ட்ரி பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. சோ நோக்கம் அப்ஜெக்டிவ் டு ஸ்ட்ரெங்தன் இந்தியா செமிகண்டக்டர் எக்கோசிஸ்டம். எப்படி சப்போர்ட் பண்றது அப்படின்னா சோ நமக்கு வடிவமைக்கிறது, தயாரிக்கிறது, விநியோகம் செய்யறது, முதலீட்டாளர்கள் இந்த திட்டத்துல கொண்டு வர்றதுக்கான முக்கியமான ஒரு திட்டமா இது அமையுது. அதே மாதிரி இந்தியாவோட திட்டத்துல 2வது கட்டத்திற்கு 1.25 lakhs crore ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. செலவின நிதிக்குழு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. சோ இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 1 76,000 crore ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நமக்கு இத பத்திய விஷயத்தை சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் 28th क्वेश्चन பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா so PMKSY எப்போது தொடங்கப்பட்டது? When was the பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா launched? Answer is C. 2015. so நமக்கு irrigation facility ensure பண்றதுக்கான ஸ்கீம் தான் பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா.
ஸோ ஜூலை 1 2015 லான்ச் பண்ணப்பட்டது. 10 ஆண்டுகள் நிறைவாகி இருக்கு. ஸோ பயனாளிகள் நிலப்பரப்பு பார்த்தோம் அப்படின்னா 2016 to 14 2.7 crore பயனாளி இருக்காங்க. அதுல 24.61 மில்லியன் ஹெக்டேர் பாசன வசதி நம்ம கொண்டு வரப்பட்டிருக்கு. நிதி ஒதுக்கீட்டு அரௌண்ட் 65,000 அதாவது more than 64,000 crores ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ யார் அப்படின்னா மத்திய அரசோட ஸ்கீம். 2026-27 மத்திய பட்ஜெட்ல 6,587 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முக்கியமான விஷயங்கள் இதுல ஃபர்ஸ்ட் பாசன நன்மை திட்டம், ஒவ்வொரு நிலத்திற்கும் நீர் பிடிப்பு பகுதி மேம்பாடு, வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட், சொட்டு நீர் பாசனம் இதோட பார்ட் ஆஃப் தி ஸ்கீம். நெக்ஸ்ட் ஒரு துளி நீரில் அதிக பயிர், சோ பெர் கிராப் மோர் கிராப்ங்கறத இதோட முக்கியமான மோட்டோ. சோ திட்டத்துல 110.92 லட்சம் ஹெக்டேர் நிலம் நுண்ணீர் பாசனத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. ட்ரிப் இரிகேஷன் கீழே கொண்டு வரப்படுது, அதாவது மைக்ரோ இரிகேஷன்ல. சோ இம்ப்ளிமெண்ட் யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர், மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நில அமைச்சகம். சோ சிறு குறு விவசாயிகளுக்கு 55% நிதியுதவியும் இதர விவசாயிகளுக்கு 45% நிதி உதவியும் வழங்கப்படுது. 1600 கோடி ஆரம்ப மதிப்பீட்டுல So new scheme CADWM CAT approved April 9, 2025. Initial outlay 1600 கோடி. நமக்கு modernization of command area development and water management. So approved under Pradhan Mantri Krishi Sinchai Yojana. Next question 29th one. எந்த திட்டத்தை மாற்றி அமைத்து விபி கிராம் திட்டம் கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் இஸ் டி எம்ஜி நரேகா. சோ 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை எம்ஜி நரேகா ஸ்கீம் தான். சோ அதுக்கு மாற்றா விபி கிராம் 125 நாளா கொண்டு வரப்பட்டிருக்குது. லான்ச் பண்ணது ஜூலை 1 2026. வளர்ந்த கிராமங்கள் வளர்ந்த இந்தியா, சோ விக்ஷித் பாரத் என்ற இலக்கை நோக்கிய தேசிய கிராமப்புற மேம்பாட்டு மாநாடு புதுடெல்லியில நடந்திருக்கு. சோ இதுக்கான நிதி ஒதுக்கீடு 95 more than 95,000 crores. So மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டமான எம்ஜி நரேகாக்கு மாற்றா நமக்கு விக்ஷித் பாரத் அதாவது விபி கிராம்ஸ் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணப்பட்டது. சோ வேலை நாட்கள் 100 ல இருந்து 125 ஆகவும் தமிழக அரசாணை நமக்கு கொடுத்திருக்காங்க. கேரளம், ஆந்திரம், புதுச்சேரியில செயல்பாட்டுல இருக்கு. நிதி ஒதுக்கீடு பார்த்தோம் அப்படின்னா more than 95,000 crores rupees. மத்திய மாநில அரசுகள் 60:40, அதாவது இது சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் அப்படின்னா only சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அப்படின்னா சென்டர் பிளஸ் ஸ்டேட். சோ ஸ்டேட் 40 பார்ட்ஸும் சென்டர் வந்து 60 பார்ட்ஸும் இந்த நிதியில ஒதுக்குவாங்க. நெக்ஸ்ட் லக்பதி நிதி திட்டம் 2023ல தொடங்கப்பட்டது. சோ இது ஊரக மேம்பாட்டு அமைச்சகம், சோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் தான் லான்ச் பண்ணது, இம்ப்ளிமெண்ட் பண்றது. லக்பதி நிதி டேஷ்போர்ட் மற்றும் ஷீலிப் தளம் தொடங்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி இலக்கு 3 கோடியிலிருந்து 6 கோடி மகளிராக உயர்த்தப்பட்டுள்ளது. சோ இதுல பெனிஃபிட் ஆறவங்களோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் அடுத்த 5 ஆண்டுகள்ல rupees 10 lakh crore வங்கி இணைக்கப்படும் இந்த லக்பதி நிதி திட்டத்தின் கீழ. நெக்ஸ்ட் 30th क्वेश्चन சம்கர சிசு பால் ஸ்வஸ்திய காரியகிராம் திட்டம் தொடர்பான சரியான கூற்று எது? ஆன்சர் இஸ் ஏ. பிறப்பு முதல் 36 மாதங்கள் வரை குழந்தைகளுக்கான ஒருங்கிணைந்த தேசிய சுகாதார திட்டம். சோ இந்த ஸ்கீம்ல சம்கர சிசு பால் ஸ்வஸ்திய காரியகிராம் திட்டம் ஜூன் 29, 2026 லான்ச் பண்ணப்பட்டது. ஒருங்கிணைந்த தேசிய குழந்தை நல திட்டம் முதல் 3 ஆண்டுகளுக்கு பராமரிப்பு கொடுக்கப்படும். சோ குழந்தைகள் பிறந்ததிலிருந்து 36 மாதங்கள் அரௌண்ட் 3 இயர்ஸ் வரை தடையற்ற ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து பராமரிப்பை வழங்குறதுக்கான திட்டம் தான் இது. சோ இதுல ஒருங்கிணைப்பு திட்டங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஹோம் பேஸ்டு நியூபார்ன் கேர், வீட்டு அடிப்படையிலான பிறந்த குழந்தை பராமரிப்பு திட்டம். ரெண்டாவது ஹோம் பேஸ்டு கேர் ஃபார் யங் சைல்டு, இளம் குழந்தைகளுக்கான வீட்டு அடிப்படையிலான பராமரிப்பு திட்டம். இது ஒருங்கிணைந்த திட்டம் தான். இந்த 2 ஸ்கீம் ஒருங்கிணைச்சதா இந்த ஸ்கீம். நெக்ஸ்ட் பிறக்கும் போது எடை குறைவாக இருக்கும் குழந்தைகள், குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தைகள் மற்றும் தாய்ப்பால் ஊட்ட தாமதமான குழந்தைகள் போன்ற அபாய கட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூடுதல் கவனம் செலுத்த விதமாக இந்த ஸ்கீம்ங்கிறது கொண்டு வரப்பட்டது. சோ பிஎம் ஆஷா ஸ்கீம் இருக்குறீங்களா, ஆஷா. சோ ஆஷா ஒர்க்கர்ஸ் பணியாளர்கள் மூலம் கூடுதலாக
9 முறை வீட்டுக்கே சென்று தீவிர மருத்துவ பரிசோதனை செய்யறதுக்கான ஒரு ஸ்கீமாவும் இருக்கு. ஸோ இந்தியாவில் முன்னணி தளங்களான ஜனனி போர்ட்டல், யூவின் போர்ட்டல், போஷன் ட்ராக்கர் அண்ட் ஆர்பிஎஸ்கே 2.0 போர்ட்டல் ஆகியவற்றுடன் இணைக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கவுண்ட் மற்றும் பால் அபா ஐடிகள் மூலமாக இந்த ஸ்கீமை செயல்படுத்தப்படும். 31st question, பசுஜன்ய யூத் அபியாஸ் இந்த திட்டத்தின் கீழ் நடத்தப்படுகிறது. பசுஜன்ய யூத் அபியாஸ் is conducted under which mission? So answer is A, தேசிய சுகாதார இயக்கம், National One Health Mission is the answer. And next, பசுஜன்ய யூத் அபியாஸ் தேசிய ஒரே ஆரோக்கிய திட்டத்தில் நேஷனல் ஒன் ஹெல்த் மிஷன் இருக்கு 2024 கொண்டு வரப்பட்டது. ஸோ அது கீழே தான் இந்த தேசிய அளவிலான மாதிரி பயிற்சி வழங்கப்படும். ஸோ நாக்பூர்ல இருக்கக்கூடிய தேசிய ஒரு சுகாதார நிறுவனத்தை சென்ட்ரலா வச்சு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தால செயல்படுத்தப்படுகிறது. ஸோ விலங்கு சுகாதார அவசர நிலைகள் மற்றும் விலங்கு வலி ஜூனோட்டிக் டிசீசஸ் பரவலுக்கு இந்தியாவோட தயார் நிலை ஒருங்கிணைப்பு அவசர கால நடவடிக்கையை என்ஷூர் பண்ணக்கூடியது. கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அதே மாதிரி எங்க அப்படின்னா விதிஷா மத்திய பிரதேசத்துல கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ தேசிய அளவிலான மாதிரி பயிற்சி இதுல வழங்கப்படும். நெக்ஸ்ட் 32nd question, அறிவிக்கப்படாத நாடோடிகளின் டிஎன்டி பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டம் சீட் எந்த அமைச்சகத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது? நெக்ஸ்ட், under which ministry is the scheme for economic empowerment of denotified nomadic and semi-nomadic tribes seed implemented? So answer is C, சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம். So Ministry of Social Justice and Empowerment. அறிவிக்கப்படாத நாடோடிகளின் டிஎன்டி பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டம் சீடு. ஸோ நமக்கு ஸ்கீம் ஃபார் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஃபார் ஆஃப் டிஎன்டி ஸோ லான்ச் பண்ணது February 16, 2022. மினிஸ்ட்ரி சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம். இதுல நாடோடி மக்கள் மற்றும் அரை நாடோடி மக்களுக்கான நலத்தை கொண்டு வரதுக்கான ஒரு திட்டம். ஸோ மேம்பாடு மற்றும் நல வாரியம் இணைஞ்சது. ஸோ இதுல 53 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. கண்டெஸ்ட் 2025-26ல 1.1 lakh பயனாளிகள் இதுல இருக்காங்க. நோக்கம் பார்த்தோம் அப்படின்னா செமி நொமாடிக் அண்ட் நொமாடிக் ட்ரைப்ஸ், டீநோட்டிஃபைடு ட்ரைபல்ஸ், ஸோ அவங்களுடைய கல்வி, சுகாதாரம், தொழில் முனைவு மற்றும் நிலையான வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டமா கொண்டு வரப்பட்டுள்ளது. 33rd question, PM ஸ்வாநிதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? In which year was the PM ஸ்வாநிதி scheme launched? Answer is D, 2020. ஸோ அமைச்சகம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ வீட்டு வசதி நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் அண்ட் சுற்றுலா அமைச்சகம் அண்ட் ஃபசார் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் டிபார்ட்மெண்ட் வராங்க. இதுல இந்தியா முழுவதும் 50 தெரு உணவு மையங்களை உருவாக்குறது. ஸோ லான்ச் பண்ணது June 1, 2020. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பாரம்பரிய உணவுகளை வகைகளை மேம்படுத்துறது, சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. So Ministry of Housing and Urban Affairs and Tourist Ministry இதெல்ல செயல்பட்டுக்கு வருவாங்க. So இது மூலமா நம்ம Sustainable Development Goal ஆன 8 and Sustainable Development Goal 1, 11, 2 இதை அச்சீவ் பண்ணலாம். So கண்ணியமான வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சி, வறுமையற்ற உலகம், so no poverty, Sustainable Development Goal 11, நிலைத்த நகரங்கள் மற்றும் சமூகங்கள். Okay, next sustainable cities and communities. Sustainable development goal 2, பசியற்ற உலகம், no hunger, zero hunger actually, zero hunger. So இந்த 8, 1, 11, 2 இந்த SDG நம்ம by 2030 குள்ள அச்சீவ் பண்றதுக்காக இந்த ஸ்கீம் நமக்கு பயன்படும். And world and international. 34th question, இந்தியாவின் UPI Unified Payment Interface சேவையை ஏற்றுக்கொண்ட 10வது நாடு எது? Which is the 10th country to adopt India's UPI Unified Payment Interface Service? Answer is C, Greece is the answer. So
ஸோ கிரீஸ் நாட்டில் இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய யூபிஎஸ் சிஸ்டம்ங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ 2024ஆம் ஆண்டு பிரான்ஸ்ல பாரிஸ் நகர்ல யூபிஏ தொடங்கப்பட்டது. எங்க அப்படின்னா பிரான்ஸ் நாட்டில். இந்தியாவின் யூபிஎஸ் சேவையை ஏற்றுக்கொண்ட 10வது நாடாக நமக்கு கிரீஸ் நாடு இருக்கிறது. ஸோ யூபிஎஸ் சேவையை இதுக்கு முன்னாடி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாடு பார்த்தோம் அப்படின்னா சிங்கப்பூர், யுஏஇ ஐக்கிய அரபு அமீரகம், பிரான்ஸ், மொரீசியஸ், நேபாள், பூட்டான், கத்தார், இலங்கை அண்ட் கம்போடியா. Next question. National 35th question. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை எத்தனையாக உயர்த்தப்பட்டுள்ளது? To how many has strength of the Supreme Court judges been increased? Answer is C. 38 is the answer. 38ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. So இதுக்கு முன்னாடி starting 1956ல 10 with தலைமை நீதிபதி இல்லாம without 2025ல இப்ப நமக்கு 38ஆ உயர்த்தப்பட்டுள்ளது. சோ உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை சட்டம் 1956 இதுல இன்வால்வ் ஆகக்கூடிய முக்கியமான ஒரு சட்டம். சோ ஆல்ரெடி 34 இருந்தத 38ஆ இன்கிரீஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 22 ஆகஸ்ட் 13ல இது செயல்பட்டு கொண்டு வரோம். சோ அவசர சட்ட செல்லுபடி 6 மாதங்கள், மசோதா நிறைவேற்ற வேண்டிய காலம் பார்த்தோம் அப்படின்னா 6 வாரங்கள், புதிய நியமனம் 5 நீதிபதிகள், இதெல்லாம் நம்ம புதிய நியமனமா கொண்டு வரோம். அண்ட் அரசியல் அமைப்பு கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 124 to 147 124 to 147 and part 5 of the Indian Constitution ல நமக்கு நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தொடர்பான சட்ட பிரிவுகள். 36th question. இந்தியாவின் வெளிநாட்டு கடன் 2026 மார்ச் இறுதி நிலவரப்படி எவ்வளவு உயர்த்தப்பட்டுள்ளது? What was India's external debt as of the end of March 2026? Answer is C. 762.8 billion in US டாலர்ல சொன்னோம்னா. சோ இந்தியாவோட வெளிநாட்டு கடன்ங்கிறது நமக்கு 762.8 பில்லியன் டாலராக உயர்ந்து இருக்கிறது. இந்திய ரிசர்வ் வங்கி RBI நமக்கு இதை சொல்லியிருக்காங்க. சோ அமெரிக்க டாலரோட மதிப்புல உயர்ந்ததன் காரணமாக சோ டாலரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனனால நமக்கு கடனோட இதுவும் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இந்திய ரூபாய் மற்றும் பிற நாடுகளின் ரூபாய் மதிப்பு குறைஞ்சிருக்கு. அண்ட் அதர் கரன்சி மற்ற கண்ட்ரிகளோட கரன்சியும் நமக்கு மதிப்பு குறைஞ்சிருக்கு. டாலரோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 2025 மார்ச் இறுதியில இந்தியாவோட வெளிநாட்டு கடன் 69.58 lakhs crore இருக்கும். நெக்ஸ்ட் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில ஜிடிபில பார்த்தோம் அப்படின்னா வெளிநாட்டு கடன் விகிதம் by மார்ச் 19.8%, 2026 மார்ச் 20.8% இருக்கு. நெக்ஸ்ட் 37th question. I2C திட்டம் எந்த நாடுகளை இணைக்கிறது? The I2C project connects which countries? So answer is B. India, Malaysia, Singapore. இணைக்கக்கூடிய திட்டம் தான் இந்த திட்டம். So I2C அப்படின்னா இந்தியா சவுத் ஈஸ்ட் ஏசியா அதிநவீன கடலடி கேபிள் திட்டம். கேபிள்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு திட்டம். ஸோ இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர் நாடுகள்ல 3200 கிலோமீட்டர் தூரத்திற்கான கேபிள் கனெக்டிவிட்டியை ஏற்படுத்தக்கூடிய திட்டம். ஸோ மைக்ரோசாஃப்ட், லைட்ஸ்டோன், சிங்டெல், டாடா கம்யூனிகேஷன் இதுல சம்பந்தப்பட்ட முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ். சென்னை மற்றும் மச்சிலிப்பட்டினம், சென்னை கேபிள் மலேசியாவில் இருக்கக்கூடிய கோலாலம்பூர் அண்ட் சிங்கப்பூரை இறங்கக்கூடியது. ஸோ மலேசியா, சிங்கப்பூர், இந்தியா. அதிவேக தகவல் தொடர்பு பாதை 2029ஆம் ஆண்டு 4ஆம் காலாண்டுல செயல்பாட்டுக்கு வரும். ஸோ பை எப்ப அப்படின்னா 2029. 38th question. எங்கு நடந்த அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட தங்க மோதிரத்தில் இந்தியாவின் பிராமி எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கிறது? So at which archaeological excavation site was gold ring discovered being inscription in the Indian Brahmi? So answer is C. Thailand. So recent news. எகிப்து மன்னர்கள்ல பள்ளத்தாக்குல காணப்பட்ட தமிழ் பிராமி எழுத்து முறைங்கிறது காணப்பட்டது. ஸோ கிபி 1 மற்றும் 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. கோபன், சாத்தன், கிரண் என்ற வார்த்தைகளை இடம்பெற்றிருக்கு. ஸோ ஆனைமங்கல செப்பேடுகள் நெதர்லாந்துலையும், இதுல முதலாம் ராஜராஜ சோழன் அவரோட பையன் முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்து வரலாற்று ஆவணங்கள் இடம்பெற்றிருக்கு. 39th question. நாட்டில் உயர்கல்வியில்
மாணவர் சேர்க்கை எத்தனை சதவீதம் அதிகரித்துள்ளது? By what percentage has student enrollment in higher education increased in the country? Answer is C, 31.5%. So நமக்கு 31.5% உயர்கல்வியில மாணவர்கள் சேர்க்கை உயர்ந்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சகம் அதை பற்றிய விஷயங்கள் நமக்கு சொல்றாங்க. 2022-23 இருந்து 2023-24 ஆண்டுகளுக்கான அகில இந்திய உயர்கல்வி ஆய்வு ரிப்போர்ட் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மாணவிகளோட சேர்க்கை 42% இருக்கு, 42.2%. ஸோ ஃபீமேல் அண்ட் மேல் டேட்டா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், E20 பெட்ரோல் காரணமாக ஏறக்குறைய எத்தனை லட்சம் டன் கரியமிலா வாயு வெளியேற்றம் குறைக்கப்பட்டுள்ளது? How many lakh tons of carbon dioxide emission have been reduced approximately due to the use of E20 petrol? Answer is C, 952 lakh tons. So ethanol blending E20 அப்படினா பெட்ரோல்ல 20% என்ன பண்றது அப்படினா எத்தனாலை மிக்ஸ் பண்றது. So வாகனங்களோட எரிபொருள் சிக்கனத்தை கொண்டு வருது. So 3% முதல் 5% மைலேஜ் வந்து குறைய வாய்ப்பு இருக்கு. தூய்மையான இலகுவான என்ஜின் செயல்பாடையும் சீரான மிக வேக அதிகரிப்பு சிறந்த பிக்கப் குறைவான கார்பன் உமிழ்வை இதை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாகும் E20 எத்தனால் பிளெண்டிங்கை கொண்டு வருது. ஸோ நமக்கு மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் 2006 நம்மளோட என்ன கெப்பாசிட்டி இருந்துச்சு அப்படின்னா E5 அடுத்து E10 now E20. ஸோ 20% நம்ம எத்தனால மிக்ஸ் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது மூலமா பை 2030 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 7 மலிவான மற்றும் தூய்மையான ஆற்றல் ஃப்ரெஷ் clean energy actually நம்மால clean energy attain பண்ண முடியும். And sustainable development goal 13 காலநிலை நடவடிக்கை, sustainable development goal 8 நல்ல வேலை வாய்ப்புகள், and sustainable development goal 12 பொறுப்பான நுகர்வு நம்ம இதனால attain பண்ண முடியும் by 2030 ல. So 2014-15 ஆண்டு முதல் 1.97 lakh crores அந்நிய செலவாணி சேமிக்கப்படும். 316 லட்சம் டன் கச்சா எண்ணெய் இறக்குமதி குறைக்கப்பட்டுள்ளது. ஏறக்குறைய 952 lakhs டன் கரியமிலா வாயு வெளியேற்றம் குறைக்கப்பட்டது. எதனால அப்படின்னா எத்தனால் பிளெண்டிங்னால. ஸோ விவசாயிகளுக்கு 1.66 லட்சம் கோடிகளுக்கு அதிகமான தொகை வழங்கப்பட்டிருக்கு. 41st question, பிரதமர் முதல்வர்கள் மற்றும் அமைச்சர்கள் எத்தனை நாட்கள் சிறையில் இருந்தால் தற்காலிகமாக பதவி நீக்கம் செய்யப்பட உள்ளனர்? So after how many days in jail will the Prime Minister, Chief Minister, Ministers be temporarily removed from office? Answer is 30 days. C is the answer. So அமைச்சர்கள், Prime Minister, Chief Minister more than 30 days இருந்தாங்க அப்படின்னா அவங்க பதவியிலிருந்து என்ன பண்ணுவாங்கன்னா நீக்கப்படுவாங்க. நெக்ஸ்ட் 130வது அரசமைப்பு சட்ட திருத்த மசோதா இதை பற்றி நமக்கு சொல்லக்கூடியது. ஸோ இந்த மசோதா சட்டத்துல Article 75, 164, so சென்ட்ரலுக்கு 75 Article 75 and State Legislative Assembly Article 164 and 239AA பிரிவுகளை திருத்தம் கொண்டு வரப்படக்கூடிய ஒரு மசோதா தான் இந்த சட்ட திருத்த மசோதா. ஸோ Article 75 குடியரசுத் தலைவர் பிரதமரை நியமிப்பார். பிரதமரோட ஆலோசனை பேரில் அமைச்சர்கள் நியமிக்கப்படுவார்கள். ஸோ இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் பற்றி நமக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் Article 164 மாநில அமைச்சரவை மற்றும் முதலமைச்சர் பற்றினது. ஆளுநர் முதலமைச்சரை நியமிப்பார். முதலமைச்சரின் ஆலோசனை பேரில் மாநில அமைச்சர்கள் நியமிக்கப்படுவார்கள். Article 239AA டெல்லி NCT யூனியன் பிரதேசத்திற்கான சிறப்பு அந்தஸ்து வழங்கக்கூடியது. ஸோ 2025 மக்களவையில மத்திய அரசு லோக்சபால அறிமுகம் செஞ்சிருக்காங்க. ஸோ பிஜேபி எம்பி அபராஜிதா சாரங்கி தலைமையில 31 பேர் கொண்ட நாடாளுமன்ற கூட்டக்குழு அமைக்கப்பட்டது. நெக்ஸ்ட் क्वेश्चन 42nd one, ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் இந்தியா எத்தனை முறை நிரந்தரமல்லாத உறுப்பினராக இருந்துள்ளது? How many times has India served as a non-permanent member of the United Nations Security Council? Answer is B, 8 is the answer. So ஐநா பாதுகாப்பு கவுன்சில்ல மொத்தம் 15 நாடுகள், 5 நிரந்தர உறுப்பினர்கள், 5 permanent countries and 10 non-permanent countries. So India இதுல 8 times non-permanent countries இருந்திருக்கும். Next 2021-22 காலகட்டம், 2028 ல இருந்து 29
ஆசிய பசிபிக் பிரிவில் இந்தியாவும் தஜிகிஸ்தானும் போட்டி. நெக்ஸ்ட் 1958, 51, 68, 73, 78 and 1985, 1992, 2012 and 2022 டைம்ல இந்தியா நான் பெர்மனன்ட் மெம்பரா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல இருந்திருக்கு. ஸோ ஐநாவின் 10 அமைதி பராமரிப்பு நடவடிக்கைகள்ல 4300 இந்திய வீரர்கள் பங்கேற்றிருக்காங்க. ஸோ பீஸ்க்காக இந்தியாவிலிருந்து 4300 இந்திய வீரர்கள் கலந்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸோ பிரிக்ஸ். ஸோ முக்கியமாக பார்த்தோம்னா தொடக்க உறுப்பினர் எஸ்டாப்ளிஷ் பண்ணது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. 2024 புதிய உறுப்பினர்கள் யார் அப்படின்னா எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான் அண்ட் யுஏஇ, ஐக்கிய அரபு அமீரகம். 2025 புதிய உறுப்பினர் இந்தோனேஷியா ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் நேட்டோ நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன்ல நமக்கு 2024 இணைந்த புதிய உறுப்பினர் ஸ்வீடன் அண்ட் பின்லாந்து இணைஞ்சிருப்பாங்க. தற்போதைய உறுப்பினர் நாடுகள் நேட்டோல 32. அண்ட் ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்ல 2023 ஈரான் இணைஞ்சது, 2024 பெலாரஸ் இணைஞ்சிருக்கு. அண்ட் G20 2023 நிரந்தர உறுப்பினராக ஆப்பிரிக்கா யூனியன் சேர்ந்திருக்காங்க. ஸோ ஏசியான் அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன் தற்போது 10 உறுப்பினர் நாடுகள் அண்ட் டிமோர் லேஸ்டே முழு உறுப்பினர் செயல்முறையில இருக்குது. சேர்க்கைங்கிறது செயல்முறையில இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் 43rd one. ஸோ வந்தே மாதரம் தொடர்பான மசோதா எந்த சட்டத்தில் திருத்தம் செய்ய முன்வருகிறது? The bill related to வந்தே மாதரம் proposed to amendment in which act? So answer is B. தேசிய கௌரவத்திற்கு அவமதிப்பு ஏற்படுத்துவதை தடுக்கும் சட்டம் 1971 சட்டத்துல தான் இப்ப 2026ல நம்ம திருத்தம் கொண்டு வந்திருக்கோம். So தேசிய பாடல் வந்தே மாதரம் அண்ட் நேஷனல் ஆந்தம் ஜனகணமன. ஸோ ஜனகணமனுக்கு என்ன ஈக்குவல் ப்ரொடக்ஷன் கொடுக்கணுமோ சிமிலர்வே வந்தே மாதரம் பாடலான தேசிய பாடலுக்கு கொடுக்கணும். ஸோ வந்தே மாதரம் பாடலை இயக்குறது யார் எழுதுறது அப்படின்னா பங்கிம் சந்திர சட்டோபதியார். ஸோ மசோதா தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு திருத்தம் 2026. ஸோ அடிப்படை சட்டம் 1971, பாடல் வரிசை வந்தே மாதரம். ஸோ நெக்ஸ்ட் பிற மசோதாக்கள் பிறப்பு இறப்பு பதிவு, FGRA ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அண்ட் இன்கம் டாக்ஸ் ஆக்ட், இதெல்லாம் நம்ம பல மசோதாக்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ இப்போ ரீசெண்டாக எக்ஸாம் ரிலேட்டட் ஆன்டி சீட்டிங் இன் எக்ஸாம் அதுக்காகவும் மசோதா தாக்கல் பண்ணியிருக்கோம். மும்மொழி கொள்கையை எந்த தேசிய கொள்கையின் ஒரு பகுதியாகும்? The 3 language policy is part of which national policy? ஸோ நமக்கு ஆன்சர் இஸ் தேசிய கல்விக் கொள்கை 2020. ஸோ நமக்கு நீதிமன்றத்துல முக்கியமான கருத்து என்ன? 9ஆம் வகுப்புல மும்மொழி கொள்கை. ஸோ இந்த ஹிந்தி அண்ட் மதர் லாங்குவேஜ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி 3 லாங்குவேஜ் இருக்க வேணாம் அப்படின்னு போட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 5லேருந்து 6 முதல் வகுப்புல அறிமுகம் செய்யப்படுது 3 லாங்குவேஜ் சிஸ்டம். அண்ட் காரணம் மாணவர்கள் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. 45th question. பொது சிவில் சட்ட மசோதாவை கொண்டு வந்த மாநிலங்கள் எவை? Which of the following states have introduced the Uniform Civil Code UCC bill? First one, Uttarakhand, Gujarat, Assam. Answer is Anithum. So all the state. So பொது சிவில் சட்ட மசோதா UCCங்கிறது நமக்கு ஸோ உமன்ஸ் அண்ட் சைல்ட் அண்ட் அதே மாதிரி நம்ம சொத்துரிமை பெறுறது ஸோ இந்த வகையில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்லாம் கொண்டது. நமக்கு ஆக்சுவலி இந்த DPSP டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அரசு நெறிமுறை கோட்பாடுல பார்ட் 4 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய UCC தான் இப்போ இம்ப்ளிமெண்ட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆண்களோட திருமண வயது 21 படியும் பெண்களோட திருமண வயது 18 படியும் இந்த மசோதாவில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மேரேஜ், சேர்ந்து வாழ்வுகள், அடாப்ஷன் அண்ட் குழந்தைங்க மற்றும் வாடகை தாய் மூலம் பிறக்கும் குழந்தைகள் என அனைவருக்கும் பொது சிவில் சட்டம் சமமான சட்ட அந்தஸ்து அளிக்கிறது. ஸோ ஆல் ரிலீஜியனுக்கும் ஸ்பெசிஃபிக்கா ஹிந்து லா அண்ட் முஸ்லீம் தனி லா இருக்கு இல்லையா, ஹிந்து மேரேஜ் ஆக்ட் ஃபார் ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம் டிஃப்ரெண்ட் லாஸ் இருக்கு. ஸோ அது மாதிரி இல்லாமல் யூனிஃபார்ம் சிவில் கோடு ஒரே UCC-ய ஒரே கோடா கொண்டு வருது. நெக்ஸ்ட் மத்திய பிரதேச பொது சிவில் சட்ட வரைவு மசோதாவை உருவாக்க உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தலைமையில அரசு குழுவை நியமிச்சிருக்காங்க. So 46th question. உலகளவில் பருத்தி சாகுபடி பரப்பளவில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? What is the India's global rank in terms of cotton cultivation area? Answer is
ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. ஸோ உற்பத்தி மற்றும் நுகர்வுள்ள பருத்தியில இந்தியா 2வது இடத்துலையும், பரப்பளவுள்ள சாகுபடி பண்றதுல பரப்பளவுல முதல் இடத்துலையும் இருக்கு. ஸோ அங்கீகரிக்கப்பட்ட 4 வகை பருத்தி இனங்களை பயிரிடக்கூடிய உலகில் இருக்கக்கூடிய ஒரே நாடு இந்தியா. ஸோ 4 வகையான பருத்திகளை நம்ம பயிரிடுறோம். ஸோ பருத்தி சாகுபடி பரப்பளவு 114.84 lakhs ஹெக்டர். ஸோ அந்த மழைநீரை சேர்ந்த சாகுபடி நமக்கு 62% இருக்கு. 2025-26 உற்பத்தியில 290 லட்சம் பேல்கள் நம்மளால உற்பத்தி பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ 2025-26 நுகர்வு 328 லட்சம் பேல்கள். ஒரு பருத்தி பேல்ங்கிறது 170 kg. அண்ட் மிஷன் ஃபார் காட்டன் ப்ரொடக்டிவிட்டி நம்ம இந்தியாவில் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ அவார்ட்ஸ் 47th கொஸ்டின். சர்வதேச புக்கர் பரிசு எந்த ஆண்டு முதல் பக்மேன் சர்வதேச புக்கர் பரிசு என அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றம் செய்யப்படுது அப்படின்னா 2027. ஸோ பக்மேன் புக்கர் பரிசு 2027 பெயர் மாற்றம் செய்யப்படுது. அடுத்த கொஸ்டின் 48. 60வது ஞானபீட விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? Who was selected for the 60th Janpith Award? So ஞானபீட பூமி விருது. Answer is வைரமுத்து. B is the answer. So 60வது ஞானபீட பூமி விருது 2025 கவிஞர் வைரமுத்து. 1961 பாரதிய ஞானபீட பூமி என்ற பண்பாட்டு இலக்கிய கழகம் 1965 முதல் வழங்கப்படுது. ஸோ 3வது தமிழ் எழுத்தாளரா வைரமுத்து இருக்காரு. ஸோ 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன்ல 8th ஸ்கெடியூல்ஸ்ல 22 லாங்குவேஜஸ் அபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்கு, அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள். அந்த மொழிகளுக்கு ஞானபீட பூமிங்கிற விருது வழங்கப்படும். ஸோ அகிலன் 1975லையும் சித்திரப்பாவை என்ற நூலுக்காகவும் ஜெயகாந்தனுக்கு 2002லையும் இந்த ஞானபீட பூமி விருதுங்கிறது வழங்கப்பட்டுள்ளது. இண்டெக்ஸ்ல 49th கொஸ்டின். உலகளவில் கைபேசி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு? இந்தியா ranks third in the world in mobile phone manufacturing and exports. So answer is 2. So second rankல இருக்கு. So first வந்து சைனா, செகண்ட் வந்து இந்தியா. ஸோ நம்மளுடைய முக்கியமான ஒரு ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி அவங்களுடைய விஷனுக்கு கீழே ஸோ இந்தியாவில் நம்ம நம்பர் 1 இருக்கணும். ஸோ எதில் அப்படின்னா மொபைல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, பேக்கிங் பண்ணுறது, ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டியில் இது எல்லாத்துலேயும். ஸோ அந்த சிஜி செமிகண்டக்டர் தயாரிப்பு மற்றும் சோதனை ஆலை சனந்த் குஜராத்தில் தொடங்கப்பட்டு இருக்கு. அண்ட் ஸோ நமக்கு அதர் இண்டெக்ஸ் ரீசன் யூஸ் பார்த்தோம் அப்படின்னா நிலையான வளர்ச்சிகளுக்கு இந்தியா 94வது இடத்துலையும், QS உலக எதிர்கால திறன் குறியீடு 2027 தரவரிசையில இந்தியா 13வது இடத்துலையும், FAOட சோபியா 2026 அறிக்கையின்படி நீர்வாழ் விலங்குகள் உற்பத்தியில் இந்தியா உலகில 2வது இடத்துலையும், அதே மாதிரி 2026ஆம் ஆண்டுக்கான எரிசக்தி மாற்ற குறியீட்டுல இந்தியா 70வது இடத்துலையும் இடம்பெற்றிருக்கு. அதை தொடர்ந்து உலக அமைதிக்கான குறியீடுல 2026 இந்தியா 127வது இடத்தையும், 2025ஆம் ஆண்டு நிலவரப்படி உலகின் 2வது பெரிய சூரிய சக்தி பெற்ற சந்தையாக மார்க்கெட்ல இருக்கு. நம்பர் 1 கெபாசிட்டி நம்ம சூரிய சக்தி யூஸ் பண்றோம், வேர்ல்டு லெவல்ல 3rd ரேங்க். இங்க சந்தையில நம்ம எத்தனாவது இடம் அப்படின்னா 2nd ரேங்க்ல இருக்கோம். ஸோ இந்தியாவில் சோலார் மின் உற்பத்தியில தமிழகம் 4th பிளேஸ்லையும், உலக அளவில் எஃகு உற்பத்தியில இந்தியா 2வது இடத்துலையும் இடம்பெற்றிருக்கு. 15th கொஸ்டின். ஸோ 2026ஆம் ஆண்டிற்கான WDMMA உலகளாவிய விமானப்படை தரவரிசையில இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்கு? According to the 2026 WDMMA Global Air Power Bank ranking, what is the India's rank? Answer is C, 6th rank. ஸோ நமக்கு 6th rank. ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடியது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏர்ஃபோர்ஸ், அதே மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேவி 2வது இடத்துலையும், ரஷ்யன் ஏர்ஃபோர்ஸ் வந்து 3வது இடத்துலையும், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி 4வது இடத்துலையும், யுனைடெட் ஸ்டேட்ஸ் மெரைன் 5th பிளேஸ்லையும், இந்தியா ஏர்ஃபோர்ஸ் 6th பிளேஸ்லையும், சைனீஸ் ஏர்ஃபோர்ஸ் 7th பிளேஸ்லையும் இடம்பெற்றிருக்கு. அண்ட் பாகிஸ்தானோட விமானப்படை பார்த்தோம் அப்படின்னா 18வது ரேங்க்லையும், இந்தியாவோட கடற்படை விமானப்படை பிரிவுல 27வது இடத்துலையும் இடம்பெற்றிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் மந்த்லியில கூட டாபிக் வைஸ் அரேஞ்ச் பண்ணி போடுறதுக்காக நம்ம போடலாம். அண்ட் எனி சஜஷன் இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி லேர்னிங்.